வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் எடுத்து பூச்சி இல்லாமல் நல்லா 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதே எண்ணெயிலே கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக வதக்கிட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் கசிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு விட்டுறலாம். மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ இதில் நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு சூப்பராக வந்துச்சு. இப்போ கேஸ் அமர்த்திடலாம். மேலே கொத்தமல்லியில சேர்த்துட்டு அமர்த்திடலாம். சூப்பராக கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.